எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க தமிழ், வளர்க ஜோதிடம். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் நம்ம ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நம்ம இன்னைக்கு வீடியோவில் பஞ்சாங்கம் பற்றிய குறிப்பு, 12 ராசிக்கும் அதிர்ஷ்டமான எண்களை தெரிஞ்சுக்க போகிறோம். ஆவணி மாத பலன்கள் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியோட தொடர்ச்சியாக தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தட்சிணாய காலம் பராபவ வருடம் ஆடி மாதம் 21ஆம் தேதி வியாழக்கிழமை 6/8/2026. நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை, மதியம் 12:15 மணி முதல் 1:15 மணி வரை, கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை, குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் தெற்கு திசை என்று சூலம். தெற்கு திசை நோக்கி போகிறவங்க கொஞ்சம் தைலம் தேய்ச்சிட்டு போங்க. இன்றைய திதி அஷ்டமி திதி. இன்றைய திதி அஷ்டமி மாலை 4 மணி 9 நிமிடம் வரை, பின்பு நவமி. இன்றைய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் மாலை 6 மணி 18 நிமிடம் வரை, பின்பு கிருத்திகை நட்சத்திரம். யோகம் கண்டம் நாம யோகம் மதியம் 1 மணி 50 நிமிடம் வரை, பின்பு விருத்தி நாம யோகம். கரணம் கவளவ கரணம் மாலை 4 மணி 9 நிமிடம் வரை, பின்பு தைத்துளை கரணம். சந்திராஷ்டமம் கன்னிராசி அஸ்த நட்சத்திரம் மாலை 6 மணி 18 நிமிடம் வரை, பின்பு சித்திரை நட்சத்திரம். கிரக நிலவரங்கள்: மேச ராசியில் சந்திர பகவான், மிதுன ராசியில் செவ்வாய் பகவான், கடக ராசியில் சூரிய பகவான், புதன் பகவான் மற்றும் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், கன்னி ராசியில் சுக்கிர பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான், மீன ராசியில் சனி பகவான். 12 ராசிக்கும் அதிர்ஷ்டமான எண்கள். இந்த மாதிரி ஒரு பர்மனன்ட் மார்க்கர் வாங்கிக்கிங்க. புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் உங்கள் ராசி அல்லது லக்னத்துக்கு சொல்லக்கூடிய எண்ணை மணிக்கட்டில் எழுதுங்க. எழுதும்போது உங்களுக்கு எந்த தேவையாக இருந்தாலும் சரி, திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கியம் வேணும், வீடு கட்டணும், லோன் வேணும், தொழிலில் மேன்மை அடையணும், வெளிநாட்டுக்கு போகணும், கொடுத்த பணம் வரணும், வழக்கில் ஜெயிக்கணும், ஓகேங்களா? இந்த மாதிரி எதாக இருந்தாலும் சரி 100 நாளில் கண்டிப்பாக நிறைவேறும். நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சால் உங்கள் ராசிக்கு சொல்லக்கூடிய எண்ணை மணிக்கட்டில் மட்டும் எழுதுனா போதும். இந்த மாதிரி இப்படி விரல் வச்சிங்கன்னா இந்த பகுதிக்குள்ளார எழுதுனாவே உங்களுக்கு நல்ல அமைப்பு யோகம் உண்டு. எழுதக்கூடிய நேரம் பிரம்ம முகூர்த்தம் காலையில் 4:30 to 6, அதுக்கப்புறம் 6:02 அல்லது 6:04 அல்லது 6:06 அல்லது 6:08, 6:20, 6:22, 6:26, 6:33, 6:42, 6:51. இது அதிர்ஷ்டமான டைமிங். இந்த பர்டிகுலர் நொடியில் எழுதுனா விரைவில் கண்டிப்பாக உங்களோட காரியம் வெற்றி அடையும். நார்மலாக நீங்கள் 6 to 7 எழுதலாம். நம்ம சொல்லக்கூடிய இந்த நொடியில் எழுதுனீங்கன்னா நிச்சயமாக நடக்கும். ராஜநிலையோட அதிர்ஷ்டமான எண் 12 ராசிக்கும் தெரிஞ்சுக்கலாம். மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்தக்கூடிய அதிர்ஷ்டமான எண் 4242. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 5656. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 7272. கடகராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 6868. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 9777. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 9292. துலா ராசி அல்லது துலா லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 8585. விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 8989. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 1616. மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 2020. கும்பராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்தவர்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 2222. மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்தவர்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்டமான எண் 2626. இவை அனைத்தும் காமனான ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான செல்போன் நம்பர் வேணுமா, அதிர்ஷ்டமான பாஸ்வேர்டு வேணுமா, பணத்தை ஈர்க்கக்கூடிய வசியமான பாஸ்வேர்டு வேணுமா,
எதாக இருந்தாலும் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமாக குரு காணிக்கை வாங்கிட்டு தான் உங்களுக்கு எல்லாம் எடுத்து தரப்படும். நம்ம அடுத்தது மிதுன ராசியோட தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம். வேலை வாய்ப்பு நேற்றுக்கு அரசியல் இருக்கிற வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு வேலையில் இருக்கிறவங்களுக்கு எப்படி 6ஆம் இடம் தான் வேலை. ஓகேங்களா? அந்த அதிபதி செவ்வாய் உங்கள் ராசியிலே இருக்குது. உங்களோட 6ஆம் இடத்தை குருவின் 5ஆம் பார்வையில் இருக்கிறனால நல்லா அமோகமாக இருக்கும். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நல்ல முன்னேற்றம் வந்து ஜாப்ல வந்து கண்டிப்பாக உண்டு. அடுத்தது வந்து கணவன் மனைவிக்கு எப்படி சார் அப்படின்னா 7ஆம் இடம் தான் கணவன் மனைவியை குறிக்கக்கூடியது. அந்த குரு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல தான் பயணம் செய்வார் இன்னும் 1 வருஷத்துக்கு. அந்த 7ஆம் இடத்தை செவ்வாய் சனி ராகுவோட பார்வை வந்து உண்டு. சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகள் வரும். கொஞ்சம் கவனமாக தான் இருக்க வேண்டும். ஓகேங்களா? ஒரு சில பேர் வந்து கணக்கை வந்து மாற்றுவாங்க. புதிய பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஸோ இந்த இன்னும் ஒரு 6 மாதம் வரைக்கும் கொஞ்சம் கணவன் மனைவி கவனமாக இருக்கணும் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு. அதே மாதிரி திருமணம் ஆகுமா? திருமண வயதில் உள்ளவங்களுக்கு நிச்சயமாக திருமணம் நடக்கும். 7ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறாங்க, சனி பகவான் பார்க்குறதுனால நிச்சயமாக உட்பிரிவில் திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. தந்தைக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, தந்தையோட ஆரோக்கியத்தில் வந்து கவனம் தேவை. ஓகேங்களா? பணம், குடும்பம், பணத்தின் மேலே ஆசைகள் அதிகம் உண்டு. அதே மாதிரி குடும்ப நபர்கள் மீது அதிக பாசம் வந்து செலுத்துவாங்க மிதுன ராசியில் பிறந்தவங்களோட தந்தை. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து யாருக்கும் வந்து வாக்கு தரவே கூடாது. வாக்கில் கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வந்துட்டு மறையும். அடுத்த தொழில் மற்றும் மாமியாருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, 10ஆம் இடம் தொழில், அங்கே சனி பகவான் தான் இருக்கிறாங்க. அந்த 10ஆம் அதிபதியே உச்ச நிலையில் வந்து இருக்கிறாங்க. ஓகேங்களா? அந்த 10ஆம் இடத்தை வர குரு பார்க்குறாங்க. அப்போ தொழிலில் வந்து நல்ல முன்னேற்றம் வந்து ஏற்படும். நல்ல வருமானம் வந்து உண்டு. தொழில் விரிவாக்கம் சில பேர் பண்ணுவாங்க. அந்த விரிவாக்கம் பண்ணும்போது ரொம்ப பேரளவில் வந்து பண்ணிடக்கூடாது. அதில் ஒரு கொஞ்சம் மாற்றங்கள் வந்து கொடுக்கும். ஓகேங்களா? அதேமாதிரி உங்களோட மாமியாரை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் வாக்குப்பளித்தம் வந்து நிச்சயமாக இருக்கும். அதே மாதிரி குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதுக்கான அமைப்புகள் வந்து உண்டு. போயிட்டு வந்தால் அவங்களுக்கு வந்து நல்ல முன்னேற்றங்கள் வந்து உங்களோட மாமியாருக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி மிதுன ராசியில் பிறந்தவங்களோட அண்ணே, அக்கா ப்ளஸ் வந்து மாமனார், மாமியார், மருமகன் அல்லது மருமகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதில் உள்ளவங்களுக்கு இடமாற்றம்ங்கிறது நிச்சயமாக நடக்கும். அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். ஒரு சில பேர் வெளிநாடு போகக்கூடிய தன்மையும் வந்து உண்டு. அதே மாதிரி வந்து பேராசை மட்டும் படக்கூடாது. குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள், சண்டைகள் வரும். மற்றவங்களால அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். பதவி உயர்வு கிடைக்குமா? நிச்சயமாக கிடைக்கும். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு உண்டா? அது மட்டும் தடை ஏற்படும். ஏன்னா 12ஆம் இடம் சுக்கிரன் நீசம் பெற்றிருக்கனால இந்த வெளிநாட்டு போகிறதுக்கான யோகம் குறைவு மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு. பரிகாரம் சார், குலதெய்வ வழிபாடு தான் நம்மளோட கான்செப்டில் முதல் பரிகாரமே. உங்களோட குலதெய்வ வழிபாடுக்கு வாய்ப்பு இருந்தால் அடிக்கடி போகலாம். அல்லது அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு போயிட்டு வரலாம். அல்லது நீங்கள் வெளியூரில் வேலை பார்க்குறீங்கன்னா உங்கள் குலதெய்வம் இருக்க திசையை நோக்கி கையெடுத்து கும்பிட்டாவே போதுமானது. குலதெய்வம் தெரியாதவங்க காலையில் சூரியன் வழிபாடு, இரவு சந்திரன் வழிபாடு, அதாவது வெளியில் வந்துட்டு வானத்தை பார்த்து நீங்கள் கும்பிட்டாவே போதும். உங்களோட குலதெய்வம் இருக்கிற இடம் வந்து கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? அல்லது வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம், வளர்ச்சி. ஏன்னா வளர்ச்சிக்கான கிரகமே சூரியன். அதனால எல்லாருமே சூரியன் வழிபாடு பண்ணாவே எல்லாருமே வாழ்க்கையில வந்து முன்னேற்றம் வந்து கிடைக்கும். நம்பிக்கை இருப்பவர்களுக்கு நவகிரகங்கள் வழிகாட்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன்.